ஹாய் டியர், டுடே நம்ம ஒரு ஒன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் என்னடா 3 பேர் ஃபோட்டோ போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? கன்ஃபியூஸாக இருக்கா? சரி, ஓகே, அந்த கன்ஃபியூஷன்லேயே பாருங்கள். பட் டைட்டில் என்னவோ ஃபோர்ஸ்டு வேறு ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை முறை மாமனா, அந்த முறை மாமனாக இருப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ டைட்டில் தான் ஸ்டெரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது நான் ஒரு 3 பார்ட்டாக போடலான்னு இருக்கேன் இல்லையா? ஸோ முடிஞ்சால் 2 பார்ட்டில் முடிச்சார், அப்படி இல்லைன்னா 3வது பார்ட் ஒன்று போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள், உங்களோட அம்மா, உங்களோட அப்பா 3 பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியூர், ஓகேவா? இப்போ தான் வந்துட்டு வில்லேஜ்க்கு வரீங்க. வருஷம் வருவாங்க. பட் உங்களோட அம்மா அப்பா தான் வந்துட்டு போவாங்க. நீங்கள் வந்துட்டு பாட்டி இருப்பாங்களோ, சில ஒன்றா தான் இருப்பீங்க உங்களோட வீட்டில், அப்பா சைடு வீட்டில், ஓகேவா? ஸோ அங்கே நீங்கள் பாட்டி கூட இருந்துப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டடீஸ் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கும். அடிக்கடி உங்களால் லீவில் போட முடியாது. ஸ்டடி லீவில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஸோ அதனால் எந்த லீவுக்கும் நீங்கள் வரமாட்டீங்க. பட் அதை ஃபைனலாக இப்போ காலேஜ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. அதனால் உங்களோட ஊர் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க, கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நம்மளே போய்க்கலாம், எது காலத்து தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இதில் என்ன தொல்லை, இத்தனை லக்கேஜ் தூக்கிட்டு அவங்களாம் போக முடியாது, அவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுச்சுல, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணால் தான் கிளம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட அம்மாவோட ஊர், ஓகேவா? ஸோ அம்மாவோட ஊருக்கு தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாமல் சின்ன வயசில் நீங்கள் வந்தது, அதுக்கப்புறம் வந்ததே இல்லை. எல்லாம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலு ஸ்டடீஸ் அப்படியே போயிருக்கோம். ஸோ இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. உங்களோட அம்மாவுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் வேறு ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஐயோ, இன்றைக்கி ட்ரெயின் ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. நான் அடுத்த ட்ரெயின் வர டைம் சொல்லிட்டேன் அவனுக்கு. இப்போ என்ன வருவான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துருக்கவும், கரெக்டாக உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஷூ கால் தான் தெரியுது. ஷூ போட்டிருக்காங்க, பேண்ட் போட்டிருக்காங்க. முன்னாடியே கீழே வந்து மேலே அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அழகாக வார்மாக சிரிச்சுட்டே ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே உங்களோட அம்மா பார்த்துட்டு, இவன் யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு இந்த பக்கத்தில் இருந்தா ஜிமின் தான். டேய் ஜிமினா, எப்படிடா இருக்க? ஐயோ, எப்படி வளர்ந்து போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சா ஜிமினோட கணத்தில் பிடிச்சி கிள்ளி இருக்காங்க. அப்படியே உங்களோட அப்பாவோடைய ஜிமினா, எப்படிடா இருக்கா? ஆமாம், நாங்கள் தான் 1 ஹவருக்கு முன்னாடி, அதாவது 1 ஹவர் கழிச்சு தானே டைம் சொல்லுவோம், இந்த நேரத்தில் வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தோணுச்சு போகலான்னு. ஒரு வேளை ட்ரெயின் இங்கே கரெக்ட் டைமுக்கு வரதில்லைல்ல, ஸோ அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். இல்லைனா நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, ரொம்ப ரஷ்ஷாக வேறு இருக்குது, பாப்பா வேறு கூப்பிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாப்பாவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சுஜினோடைய உங்களை பார்த்து லைட்டாக சிரிப்பு குட்டியாக. ஸோ நீங்களும் வந்து ஈன்னு சிரிக்கிங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் நல்லா உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஸோ உங்கள் லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு காருக்கு போகிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வீடும் நல்லா ரிச்சு தான். ஸோ அப்படியே வந்துட்டு காருக்கு போகிறீங்க. உங்களை ஜிமின் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் கூட நல்லா ஊட்டிக்கிட்டீங்க. ஏன்னா அவர் பார்த்ததுமே ஒரு ஸ்மைல் கொடுத்தாருல, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்த ஃபஸ்ட் சைட்டே உங்களுக்கு ரொம்ப அவர் பிடிச்சிருக்கு. அப்படியே ஜிமின் பின்னாடியே தெரியுறீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. உங்கள் அம்மா மண்டையிலே ஒரு கொட்டுச்சு. உன்னோட வயசில் பெரியவன், மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமாவா, அம்மா அப்படின்னு நீங்கள் வெக்க வேலை படவும் ஜிமின் வந்துட்டு விடுங்க தேவை, எப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கும் சடனாக மாமான்னு கூப்பிடதான் பிடிச்சிருச்சு. ஏன்னா ஜிமினை பிடிச்சங்காட்டிக்கு மாமான்னு கூப்பிடலான்னு ஆசை வந்துருச்சு. சரிம்மா, நீ சொல்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வேறு மாமான்னு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு மாமான்ட்டு தெரியுறீங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு இங்கே உங்களோட இந்த பாட்டி வீட்டில், உங்களோட அம்மா வீட்டு சைடு தான் வளருவான். ஏன்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு சிட்டி சைடு ஒருத்தங்களை மேனேஜ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். 2 பேர் ரொம்ப சேட்டை பண்ணி சண்டை போட்டே இருப்பீங்க. அதனால் வந்துட்டு அவனை இங்கே விட்டுருப்பாங்க, உங்களை மட்டும் அங்கே வச்சுருப்பாங்க. பொம்பளை பிள்ளை எப்படி பசங்க இருக்கிற இடத்துல விடுறதுன்ட்டு உங்களை அவங்க வச்சுட்டு அவனை கூட இங்கே தள்ளியிருப்பாங்க. ஸோ அவன் வீட்டில் தான் இருக்கான். நீங்கள் அந்த அரவேக்காடு என்ன பண்ணுது மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த அரவேக்காடு இன்னொரு அரவேக்காடு கூட ஊர் சுற்ற போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சுட்டு யார் அது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் தம்பி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. இப்போது உங்களோட
மாமா வீட்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 பசங்க, ஓகேவா? மாமாவுக்கு 3 பசங்க, ஜிமின் தான் ஃபஸ்ட்டு, ஓகே. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து நின்றுருக்காங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு வரீங்க. ஸோ அதனால் உங்களோட அத்தை மாமா எல்லாம் வந்து முன்னாடியே நின்றுருக்காங்க. அச்சோ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஒரு மாதிரி ஷையாக வருது. வயனே நீ வாழ போகிற வீடு இவ்வளோ பெருசாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க கட்டின ஜிமின் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே எல்லோரும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்படியே பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. வில்லேஜ் சைடு மாதிரி இருந்தாலும் ரொம்ப வில்லேஜ் சைடு இல்லை, பட் அப்படியே அந்த வீடு அரண்மனை மாதிரி, அரண்மனையே தான் அப்படி இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன வயன் பிடிச்சிருக்கா வீடு அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் ஜிமினோட கண்ணையே பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எதை சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது வீடு 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 மாமா, வீடு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கே இத்தனை வீடுன்னு சொல்கிற, ஒரு வீடு தான்ப்பா இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரா? சொன்னீங்க சிரிச்சிட்டே. சரி மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் இன்றைக்கி தான் வந்தேன், மார்னிங் ஒரு 4 மணிக்கு தான் வந்தேன். நானும் சிட்டியில் தானே இருக்கேன் அப்படிங்கிறாரு. சிட்டியில் இருக்கீங்களா? அதனால தான் இவ்வளோ இதாக இருக்கீங்களா? நல்லா அழகாக ஷூலாம் போட்டு பேண்ட்லாம் பண்ணி டக்கின் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜெமினும் வந்துட்டு அழகாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃப்ளிட் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அச்சோ என்ன மாமா ரொம்ப ப்ளிட்டியாக இருக்காரு அப்படின்ட்டு, அது வந்து மாமா என் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பாடுறா மேடம் என்ன உலக அழகியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நல்லா கேஷுவலாக சூப்பராக உங்ககிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை. சரி வயன் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அங்கே அது வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வந்ததுமா அப்புறமா போகலாம், நான் இன்றைக்கி தான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி டயர்டாக இருக்குது, ஃப்ளைட் ட்ராவல் வேறு, அங்கேருந்து இங்கே வந்து ட்ரெயின் சுத்தமாக முடியல வயன். ஈவினிங் போல் ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நீ ரெஸ்ட் எடு, ஓகேவா? நீ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணியிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைக்கு ஒதுக்கி கொடுக்குறாரு. அவ்வளோதான், மேடம் ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டீங்க. அப்படியே ரொம்ப மெல்ட் ஆன மாதிரி ஜிமினையே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே கண்ணத்தை கிள்ளிட்டு போய் ரெஸ்ட் எடு ஓடு அப்படின்ட்டு போயிடாரு. நீங்களும் அப்படியே ஜிமின் உங்கள் தலையை தடவி கொடுத்த மாதிரி நீங்களே உங்கள் தலையை தடவிட்டு போய் ரெஸ்ட் எடு ஓடு அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறீங்க. இப்போது நீங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஜிமின் ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் உங்களுக்கு, மிச்சம் ஒரு 4 ரூம் அப்படியே லைனாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாருமே கெஸ்ட் ரூம் மாதிரி நிறைய பேர் வந்தால் ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்குற அளவுக்கு பெரிய வீடு தான். ஸோ நீங்களும் போயிட்டு ஒரு ரூமில் படுத்துக்கிறீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு தோணுது. சரி ஓகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்தா நல்லாயிருக்கும்ட்டு போயிட்டு சுடு தண்ணி வேணுமா இருக்கா? இது கொஞ்சம் வில்லேஜ் சைட் தானே, ஸோ ஹீட்டரெல்லாம் இங்கே இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே நம்ம போய்ட்டு மாமா கிட்டே கேட்கலாமா, சுடு தண்ணி வேணும் எங்கே போய் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜிமின் ரூமுக்கு போனீங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றா தான் போயிருப்பீங்க. அவர் ரூமுக்கு அவர் போயிருப்பாரா, ஸோ பார்த்துருப்பீங்க. போயிட்டு கதவை தட்டுறீங்க, ஆனால் லாக் ஓப்பன் ஆகுது. என்னது லாக் கூட போடாமல் போயிருக்காரு அப்படின்ட்டு போகிறீங்களா? ஸோ போனதுமே வந்துட்டு ஜிமின் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. ஸோ டவல் கட்டிட்டு நின்றுப்பாரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வாய் திறந்து பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பக்கம் திரும்ப கூட இல்லை. ஸோ ஜிமின் தான் அந்த பக்கம் திரும்பிட்டு, வயன் இங்கே டீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாரா? ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் டீ போட்டு கூப்பிட்றாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மாமா குளிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், குளிச்சுட்டு தானே வந்து நிற்கிறேன், சரி போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரா? சரி நீங்களும் வந்துட்டு எனக்கும் சுடு தண்ணி வேணும் அப்படிங்கிறீங்க. சரி இங்கே வந்து குளிச்சுப்பேன், போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா, அங்கே ஹீட்டர் வேலை செய்யாது, கொஞ்சம் ரெடி பண்ணணும், நீ அது வரைக்கும் இங்கே என் ரூமில் குளிச்சுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ மாமா அப்படின்ட்டு போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்குள்ளே ஜிமின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாரு. ஸோ நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறீங்க. ஜிமின் அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிருப்பாரா? என்ன மாமா அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ என்ன ஒரு சில படம் பார்க்கலான்னு வந்தியா அப்படி நினச்சியோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ கண்டுபிடிச்சிட்டியா மாமா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லையே அதுக்குள்ளே மாற்றிட்டியான்னு கேட்டேன், வேறு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே போகிறீங்க. போனால் உங்களுக்கு எது ஹீட்ரு ஒன்றுமே தெரியல. உடனே மாமா அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிமின் தான் ஓடி வராரு. என்ன அடி அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் மாமா என்ன மாமா இங்கே இத்தனை பைப் இருக்குது, எதில் ஹாட் வாட்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு இங்கே பாரு இந்த ரெட் கலர் பைப் போட்டிருக்கோம்ல, ஸோ அது வந்துட்டு ஹாட் வாட்டர் வரும், ஆனால் ஈர கையில் தொடாது சரியா,
இங்கே கொஞ்சம் கனெக்ஷனில் தப்பு தப்பாக கொடுத்துருப்பாங்க போல், ஃபுல்லாக ஒயரிங் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு சுடு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோ, அதுக்கப்புறமா குளிக்க ஆரம்பிச்சிக்கோ, சரியா? அப்படி தண்ணி ரொம்ப இது பண்ணிடாத, கை வச்சிடாத, ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அவரே பக்கெட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு, இவ்வளோ தண்ணி போதும், இதில் நீ விளைவிக்கோ, தண்ணி நல்லா கரெக்டாக இருக்கும், உனக்கு விளையாட தெரியுமா, விளையாட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ரொம்ப கைண்டாக உங்ககிட்ட ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே இருக்குது, அவர் ஒவ்வொரு விஷயம் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்களா, அதானே பார்த்தேன், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நானே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அழகாக இன்னொரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் விளைவி கொடுக்குறாரு. சரி ஓகே குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையை இப்படி ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டுறாரு. உங்களுக்கு அப்படி தலையில் கை வச்சாலே அப்படி சும்மா மெல்ட் ஆகுறீங்க. அப்படியே நின்றுட்டே இருக்கவும், ஷாம்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. மறந்துட்டு வந்துட்டேன், இங்கே வாங்கிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ யூஸ் பண்ணுற ஷாம்பெல்லாம் இந்த ஊரில் கிடைக்காது வயன், என்னோடய ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோ, நீ எதை யூஸ் பண்ணுறேன்னு தெரியல, பட் எந்த கொஞ்சம் பிராண்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷாம்பு எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுற அதே ஷாம்பு. ஆமாம் நான் இதே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்கிறீங்க. சுச்சுமே இருந்துட்டு பாரா நல்லதாக போச்சு, இதை யூஸ் பண்ணிக்கோ, கண்டிஷ்னர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடி வாஷ்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அவர் போனதுக்கப்புறமா லாக் பண்ணிவிட்டு அவர் யூஸ் பண்ண ஒவ்வொன்றும் எடுத்து இதெல்லாம் மாமா போட்டிருக்கோல்ல அப்படின்னு தொட்டு பார்த்துட்டே குளிச்சுட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பழக்கமே தான் உங்களுக்கு, உங்களோட ரூமில் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு தனி ரூம் இருக்கும். குளிச்சுட்டு டவலோட தான் வெளில வருவீங்க. அதே மாதிரி தான் டவலோடே தான் வரீங்க. வரும்போது ஜிமின் வெளியே உட்காந்துருப்பார். ஸோ வெளியே உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்படியே வந்துட்டு வெளியே போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. ஏய் என்னது இப்படி போயிட்டுருக்க? மாமா நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன், இங்கே ட்ரெஸ்ஸு நான் எட்டு வரல, வெறும் டவல் தான் எட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படியே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க, அது யாரும் வந்து போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் ஒன்று எடுத்து இந்த போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அந்த டவல் மேலே இந்த ஷர்ட்டு போட்டுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதான் எதுவும் இல்லாமல் போகிற துண்டு போட்டு தானே போகிறேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? ஸோ ஜிமின் என்னவா எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கோச்சமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அப்போ ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ரூமில் போய்ட்டு செம்ம செய்யாகுது. ஐயோயோ மாமா முன்னாடியா இப்படி வந்தேன், வயனே நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம செய்யாகுது. அப்படியே ஜிமின் உங்களுக்கு போட்டுக்க கொடுத்த ட்ரெஸ் அப்படியே போட்டுக்கிட்டு அதை கழட்டவே மனசு இல்லை. ஸோ அதே ட்ரெஸ்ஸே போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அப்படியே வெளில வரீங்க. பார்த்து ஜிமினோட ஷர்ட்டில் தான் வரீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு என்ன இது ஷர்ட்டை கொடு அப்படின்னு கேட்குறாரு. நீ தானே போட்டு கொடுத்தா, என்னோடய ட்ரெஸ் எது கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த கிளைமேட்டுக்கு, ஸோ இதையே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினோட ட்ரெஸ்ஸே போட்டு தெரியுறீங்க. ஸோ ஜிமினும் விட்டுட்டாரு. அப்படி தான் கீழே எல்லோரும் சாப்பிட போகிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட போகிறீங்க. ஸோ ஜிமினும் வராரு. அங்கே வரும்போது ஜிமின் மாமா மட்டும்தான் இருக்கார், மிச்சம் 2 மாமா காணோம், அந்த அரவேக்காடு நாயும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜிமின் இருந்துட்டு, அதுவா ஒருத்தன் இன்னும் அங்கே ஃபாரினில் தான் இருக்கான், அவன் இன்றைக்கி நைட் தான் கிளம்புவான், அவன் வரத்துக்கு எப்போ வருவான்னு தெரியல. ஸோ நைட் கிளம்புற மாதிரி சொன்னான். கிளம்புனா அப்படின்னா நாளைக்கு நைட் வந்துடுவான். அவன் கிளம்புறது கன்ஃபார்மாக தெரியல. அப்புறம் நீ சொன்ன அந்த அரவேக்காடு என்னோட இன்னொரு அரவேக்காடும் ஊர் சுற்ற போயிருக்கு. 2 போச்சுன்னா வரவே வராது சீக்கிரம், எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, வரும்போது தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஜிமினோட லாஸ்ட்டு தம்பியும் உங்கள் தம்பியும் ஊர் சுற்ற போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போது எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க, அவங்கள ஷர்ட் போட்டிருக்கீங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட இல்லை ஏது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என் ஷர்ட் தான் அத்தை கொடுத்தேன் போட்டுக்கோ அப்புறமா தான்னு சொல்லிட்டு அவள் அதையே போட்டுட்ருக்கா. ஏதோ கிளைமேட் அவளுக்கு செட் ஆகலையா, அதனால் இந்த ஷர்ட் போட்டிருக்கா, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில சிரிச்சுட்டே ஓஹோ மாமா ஷர்ட் போட்டிருக்கணும் ஆசையோ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு சிரிச்சுட்டே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு ஷை ஆகிட்டே சாப்பிட்ருக்கீங்க. ஃபைனலி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்க. உங்களோட அம்மா அப்பா அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ ஜிமின் அவரோட ரூமுக்கு போயிட்டார். நீங்களும் உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. போயிட்டு படுத்து தூங்கினா செம்ம தூக்கம். சாயந்தரம் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. ஸோ அப்படி தான் ஈவினிங் போல் ஒவ்வொருத்தராக எழுந்துச்சி வராங்க. ஸோ மேடம் தான் லாஸ்ட்டு. நீங்கள் எழுந்துச்சி வரும்போது ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி எழுந்திரிச்சி வேக்கப்பாய் உட்காந்துருக்காரு. எல்லோரும் கீழே வந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே தூக்க கலக்கத்தில் மேலேருந்து நடக்கவே முடியல, அப்படியே நடக்க முடியாமல் ஒரு காலம். அந்த தூக்க கலக்கத்தில் எப்பவுமே நம்ம கரெக்டாக நடக்க மாட்டோம்ல. ஸோ கீழே விழுந்து எந்திரிச்சு தான் நடப்போம். ஸோ அந்த மாதிரி தான் பெட்லேருந்து எந்திரிக்கப்பே வழக்கமாக நீங்கள் விழுவீங்க. ஸோ இன்றைக்கி விழலை, பரவாயில்ல
நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கோம், பெட்லேருந்து எழுந்துச்சி விழவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு வரும்போது படிக்கட்டில் கரெக்டாக காலை வைக்காமல் அங்கேருந்து பொத்துன்னு ஸ்லிப்பாகி விழுந்துடுறீங்க. ஸோ மேடம்க்கு செம்ம அடி அப்படியே உருண்டுட்டு வந்து விழுந்துங்காட்டிக்கும் கரெக்டாக ஜிமின் கரெக்டாக அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் இறங்கி வரும்போது நீங்கள் கால் ஸ்லிப் ஆனதே எஞ்சி ஓடி வந்திருப்பாரு. ஆனாலும் என்ன பிரச்சனை, ஒரு வாரத்துக்குள்ளே கீழே வந்து கிடக்குறீங்க. நான் அந்த 10 ஸ்டெப்புக்கு மேலே உருண்டுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உருண்டுட்டு வந்துமே எந்திரிக்கவே இல்லை, அவங்களுக்கு தூக்கம் ஒன்றும் கிடையவே இல்லை. அப்படியே கண் தூக்க கலக்கத்துலேயே ஐயோ விழுந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு என்னாச்சு, எந்திரி அப்படிங்கிறாரா. சொன்னீங்க ஐயோ மாமா எங்கேருந்து விழுந்தானே தெரியல, கண்ணை மூடி மிக்கத்துக்குள்ள விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்கவும் எனக்கு எப்படி தெரியும், நீ தானே சொல்லணும், எங்காவது வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எல்லோரும் எஞ்சி ஓடி வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ எல்லோரும் பார்த்துட்டாங்களா மாமா, எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஜிமினோட ஷர்ட் பட்டன் போடுற இடம் காலம் இருக்குதுல்ல, ஸோ அந்த இடத்துல அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு மூஞ்சி கொண்டே ஜிமின் செஸ்ட்டுக்கிட்ட வச்சு மறைச்சிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரே வேக்கமாக வருது, ஐயோ எல்லோரும் பார்த்தாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு கொண்டு போய் என் ரூமில் விட்டுருமாமா அப்படிங்கிறீங்களா. ஸோ ஜிமின்னு சிரிச்சிட்டே முதல்ல நீங்கள் எந்திரி அடிபட்டிருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் எனக்கு இந்த கூப்பிட்டு போகாமா எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா அங்கங்கே அடி செம்ம அடி, அதனால் எந்திரிக்க முடியல. ஸோ ஜிமினும் புரிஞ்சுட்டு சரி ஓகே அவளுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் கொண்டு போய் அவளை அங்கே மேலே அவளோட ரூமில் விட்டுறேன், ரெஸ்ட் எடுத்தானா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அலையக்க தூக்கிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே அழகாக உங்களை தூக்கிட்டு போயிட்டு உங்களோட காட்டில் படுக்க வச்சுட்டு இப்போ சொல்லு எங்கே அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, முடியல, பார்த்தா இடுப்பு சுருக்கி இருக்கோம்ல, ஸோ அப்படி தான். ஸோ ஆத்தாடி இங்கேயா அடிப்படணும், சுருக்கிடுச்சே எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கேன். ஜிமினே புரிஞ்சுக்கிட்டு சரி இரு நான் அம்மா மேலே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ அழகாக டீசெண்டாக கீழே போயிட்டாரு. ஸோ இந்த டீசெண்ட் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தான் போன ஜிமினியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவர் கீழே போயிட்டு உங்களோட அம்மாட்ட சொல்கிறாங்க, அவன் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்கிற, ஆயில்மெண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்து கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன்டா அதை நீயே போட்டு வர வேண்டாம், ஏன்டா என்னை ஒருக்கா நடக்க வைக்கிறீங்க, அடுத்த ரவுண்ட் போகிற அவ்வளோ மாதிரி நான் உண்டுட்டு வருவேன், அப்படி என்னை நீ தூக்கிட்டு போவியா என்ன, ஏதோ அத்தை பொண்ணு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கான்னு தூக்கிட்டு போயிட்டேன், ஏதோ அத்தை பொண்ணை தூக்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு தூக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை சேர்த்து தூக்கிக்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவுக்கு சமஸ்ரீ ஆயிடுச்சுட்டே விட்றா சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே விட்டுறாரு. ஸோ எப்படி சொல்கிறது, செம்ம ஃப்ரெண்ட்லி, செம்ம கேரக்டர் ஜிமின், ஓகேவா. எல்லாத்துக்கிட்டையும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப கைண்டாக, அந்த அளவுக்கு ஒரு பர்சன் நடந்துக்கிற ஒரு பர்சன். ஸோ எல்லாத்துக்கும் ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட அம்மாவுக்குன்னா ஜிமின்னா உசுறு, அந்த அளவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஜிமின் எல்லாத்துக்கிட்டேயும் அவ்வளோ கேராக இருப்பார். இப்போது நீங்கள் அப்படி மேலே படுத்துட்டு ஒன்றுமே நகரப்பட முடியல, ஐயோ என்னடா இது இப்படி வலிக்குது அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு எங்கடி அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா இங்கே தான் சுளுக்கிடுச்சுமா அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. ஸோ மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. அப்புறம் மருந்து அங்கே மட்டும் போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறமா தான் ஜிமின் வந்துட்டு கீழே போயிட்டு நோட் பண்ணுறாரு, அவரோட ஷர்ட் லைட்டாக பிளட்டாக இருக்கும். ஏன் ஷர்ட்டில் அப்படி பிளட் வந்துச்சுன்னு பார்த்தா நீங்கள் கை வச்சு பிடிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அப்படி பிடிக்கிறப்ப உங்களோட கையிலேருந்து ஆயிருக்கும். அவள் கைக்கு மருந்து நான் கொடுக்கவே இல்லையே, அப்போ அடிபட்டிருக்கா, பிளட்டெல்லாம் வந்திருக்கேன்ட்டு திரும்ப அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இன்னொன்று எடுத்துகிட்டு மேலே வராரு. ஸோ நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி பெப்பர் பேன் கிடப்பீங்க, அதாவது கவுந்து படுத்து கிடப்பீங்க. ஸோ ஜினோட ஷர்ட்டெல்லாம் போட்டிருப்பீங்களா, ஸோ உங்கள் அம்மா ஷர்ட் கொஞ்சம் மடக்கி விட்டு தான் அந்த முதுகுக்கு மருந்து தேய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன்லேயே கிடப்பீங்களா, கரெக்டாக ஜிமினும் உள்ளே வர நீங்கள் விற்குன்னு திரும்பியிருப்பீங்க. ஸோ திரும்பவுமே டக்குன்னு அந்த சுளுக்கே சரியாயிடுச்சு உங்களுக்கு. என்னது இப்போ வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க, குதிக்கிறீங்க, உங்களுக்கு செம ஹாப்பி, மாமா எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்க. ஏய் சரியானதெல்லாம் ஓகே அக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி நீட்டி பார்க்குறாரு. பிளட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஐயோ என்ன ரத்தம்லாம் வருது, இது எப்போ அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே அபிஷேகம் பண்ணுற மாதிரி உருண்டுட்டு வந்து, அது என்னது ஏதோ சொல்லுவாங்களே, அங்கே பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி உருண்டுட்டு வந்தேன்ல, அதனால தான் அப்போ பட்டிருக்கோம் கை நிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பிளட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு அப்படியே ஜிமின் ஒவ்வொன்றும் பண்ண உங்களால் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போவே ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படியே ஜிமின் கட்டளை போட்டுறதுக்கு அப்புறம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தலையை கோதி விட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அவங்க தலையை பிடிச்சி கோதிட்டே
ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி சொல்லிவிட்டு டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து போட்டு உங்களுக்கு செம வெக்க வந்துருச்சு. அப்படியே படுத்துருப்பீங்க. இப்படி தான் அடுத்த நாள் ஆகுது. ஸோ எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீங்களும் எழுந்திரிச்சி குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. வந்து பார்த்தா எல்லாம் ரெடியாக இருக்காங்க. என்னது எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ ஜிமின் தான் வந்து எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. நீ வரியா போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நானும் தான் வந்ததே ஃபெஸ்டிவலுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரா? ஸோ நீங்களும் சரி மாமா போகலாமே, நான் கூடயே விட்டா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லோரும் காரில் போவாங்க, ஜிமின் மட்டும் பைக்கில் போகிறேன்னு இருப்பார். ஸோ நீங்கள் எனக்கு கார் சிக் இருக்கு மாமா, அது மாதிரி அடைச்சிச்ச மாதிரி இருக்கும், பைக்கில் போகிறையில என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்னு கேட்குறீங்களா? வா எனக்கும் அதே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் போகிறப்போ எங்கே மாமா சின்ன மாமா வருவாங்கன்னு சொன்னீங்க, காணோம். அப்புறம் என் தம்பியும் காணோம், இன்னொரு மாமாவே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, அந்த 2000 வேக்காடு எங்கே போச்சுன்னு எனக்கும் தெரியல. அதுங்க ஃபோன் கூட அவுட் ஆஃப் ரீச்சில் தான் இருக்குது. ஆனால் இவன் வந்துட்டு வரலை, லீவ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இடையில இப்போ லீவ் கிடைச்சா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போது யாரும் இல்லையா, நீ மட்டும்தான், அவங்கெல்லாம் வந்தால் கூட நீ அவங்க கூட போயிடுவேன், நல்ல வேலை யாரும் வரல, என் மாமா என் கூடயே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போது அப்படியே 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்களா? ஸோ நிறையா ஸ்பீட் பிரேக்கர்லாம் வருது. ஜிமின் மெதுவாக ஓடிட்டுருக்காரு. நீங்கள் வேணும் இப்போ போயிடுச்சிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுற, மெதுவாக தானே ஓட்டுறேன், பேலன்ஸ் பண்ணலையா, பேலன்ஸ் பண்ணிக்குவார் அப்படிங்கிறாரா? சொன்னீங்கன்ட்டு ஐயோ நான் வண்டியில் அதிகமாக உட்காந்ததில்ல மாமா, அதனால தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈங்கிறீங்களா? ஸோ ஜிமினும் சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் முன்னே நீங்கள் தான் கோயிலுக்கு போயிருப்பீங்க. 2 பேரும் போயிட்டு ஜிமின் வந்துட்டு எதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்லாமே, ஆனால் நான் காசு எடுத்துட்டலையே அப்படிங்கிறீங்க. என் ஊருக்கு வந்திருக்க, உன்னை நான் செலவு பண்ண விடுவேண்ணா, வா நான் இருக்கல, நான் இதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரா? ஸோ நீங்கள் அந்த கையவே பார்த்துருக்கீங்க. மாமா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகுது. ஐயோ ஒரு வேளை இவருக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செம இமேஜினேஷனுக்கு போயிட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கூட்டத்துக்கு தொலைஞ்சிடாதடி, வா நல்லா கை கட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் தான் அப்படியே கை இறுக்கி பிடிச்சவங்க தான் நீங்கள். கை அப்படி கோர்த்து பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி கோர்த்து பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. ஜிமின் அப்படியே ஒரு இடமா கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் காட்டுறாரு. நிறையா சாப்பிட்றதுக்கு ஜூஸு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த கலராக ஒரு ஐஸ் மாதிரி ஊற்றி கொடுப்பாங்கள்ல, ஐஸ் கட்டிக்குள்ள ஏதோ கலராக அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே 2 பேரும் ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. ஆமாம்மா நம்ம பைக்கில் வந்தவங்க கூட வந்துட்டோம், அவங்கன்னு இன்னும் காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா 1 hour ஆகிருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு காரில் வந்தால் ஒரே வழி தான் இருக்குது, அங்கே டிராஃபிக்காக இருக்கும், பைக்கில் வந்தால் நிறையா ஷார்ட்கட் இருக்குது, ஸோ நான் ஒன்றும் ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் நல்லதாக போச்சு, ஏன் மாமானா மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க பொறுமையாக வரட்டுமாம்மா, நம்ம 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு சுற்றி பார்க்கலாமா அப்படின்ட்டு நிறையா ராட்டனெல்லாம் இருக்குது. ஸோ நிறையா நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போது அந்த பெரிய திருவிழா தானே, ஸோ அங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரி பேய் வீடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் ஹாண்டட் ஹவுஸ்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் மாமா அதுக்குள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமினுக்கு பயமாக இருக்குது. இல்லை நீ வேணால் போயிட்டு வா, நான் வரல, எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிறாரா? ஸோ நீங்கள் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சீச்சி பயம் இல்லடி, அது என்னத்துக்கு, அதில் ஒன்றுமே இருக்காது, காசு தான் வேஸ்ட்டு, நீ வேணால் போயிட்டு வா அப்படிங்கிறாரா? நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. அவருக்கு அப்படியே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வேர்த்து கொட்டுது. நீங்கள் வந்துட்டு மாமாம்மா நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஜிமின் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேரும் ஒரு ஸ்டெப்பு வச்சுருப்பீங்க, கதவை தபார்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பேரை தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ தபார்னு கதவை க்ளோஸ் பண்ணதுமே உங்களுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஐயோ மாமா இன்னும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னல, ஏன்டி இப்படி பண்ணுற, கொண்டு வந்து இங்கே கோத்து விட்டல நீ என்ன அப்படிங்கிறாரு. மாமா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சொல்ல போனால் பெயினா ரொம்ப பயம்டி அப்படிங்கிறாரா? சொன்னீங்க ஐயோயோ மாமா எனக்கு அதை விட பயம், நீ இருக்க தைரியத்தில் தான் நான் வந்தேன்,
என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரே இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணுவாங்களோ. ஸோ அந்த மாதிரி தான் லைட்டாக அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுக்காக அந்த இடத்த லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. அவ்வளோதான், 2 பேரும் பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. பெரிய இதாக இருக்குது, ரொம்ப குட்டியெல்லாம் இல்லை, ரொம்ப பெருசு, செம்ம பயமாக இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் தான் முன்னாடி போயிருப்பீங்க, அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு முன்னாடி ஏதோ உருவம் கருப்பாக நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்டாச்சுமாக நின்றுட்டீங்க. ஜிம்மினுக்கு அப்படியே செம்ம பயமாக இருக்குது. ஏய் ஒயனே அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறாரு. இருக்குமா சொன்னீங்களும் நல்லா டைட்டாக ஜிம்மின் கையை பிடிச்சிட்டே நிற்கிறீங்க. அந்த இடத்த விட்டு நகரத்துக்கு அப்படியே ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அந்த கருப்பாக்கிற உருவம் திடீர்னு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து ஆன்னு கத்துது பாருங்கள். அந்த டைமில் நிறைய லைட்டெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷாக எப்படியோ தெரியுது, அழுகுன மூஞ்சி மாதிரி தெரியுது. அவ்வளோதான், கத்துன்னு கத்திட்டு ஜிம்மின் மேலேயே எகிரி குதிச்சு உட்காந்துக்கிட்டீங்க, அந்த கொல்லா மாதிரி தாவி போல். ஸோ அந்த மாதிரி தாவி கட்டி பிடிச்சி உட்காந்துட்டீங்க. ஸோ உங்கள் மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டீங்க. ஆனால் ஜிம்மினுக்கு இப்போ அது நேராக நல்லா தெரியுது. அவர் உங்களை விட அதிகமாக கத்திட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பயத்தில் உங்களே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஷோல்டர்கிட்ட அவரோட நெத்தியை வச்சு மறைச்சிக்கிறாரு அவரோட மூஞ்சியும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்த சத்தமுமே இல்லை. 2 பேரும் லைட்டாக அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஏய் இப்போ இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முடியாது இருந்துச்சு தானே அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லவும், இப்போ எங்கடி போச்சு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தான் உட்காந்துருக்கீங்க. கொல்லாமல் தாவிக்கிட்டீங்க. ஜிம்மின் வந்துட்டு என் இறங்கு மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா, நான் இறங்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு அதை விட பயமாக இருக்குடி, இறங்குடி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க செத்தாலும் சாவனே தவிர இறங்க மட்டும் மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ ஜிம்மின்னு வேறு வழி இல்லாமல் உங்களை அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. அந்த டைமில் அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜிம்மினை ஹக் பண்ண மாதிரி தானே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு நல்லா பின்னாடி இருந்து யாரோ வர மாதிரி வியூ ஆகுது. யாரோ பின்னாடி வர மாதிரியே இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிம்மின் பயந்துட்டு வாயை மூடுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின்னு வந்துட்டு பயத்தில் அவங்க டைட்டாக இருக்குமா பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டே தான் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் தூரம் போயிருந்துருப்பீங்க. கரெக்டாக ஒரு சின்ன குழி மாதிரி வருது. பொத்துன்னு 2 பேரும் உள்ளே விழுந்துடுறீங்க. விழுந்து பார்த்தா அங்கே வந்துட்டு ஏதோ செட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த இடத்துல ரொம்ப கொடூரமாக எல்லாம் ஆவுன்னு கத்துற மாதிரி இருக்குது. நிறைய பேர் ஒட்டுக்கா வர மாதிரி இருக்குது. பயந்து 2 பேரும் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ பயத்தில்னா அது தண்ணிக்குள்ளே தான் விழுந்திருப்பீங்களா. ஸோ அந்த தண்ணியை சுற்றி நிறைய மிருகங்கள்லாம் வர மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் நினையவே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே தான் விழுந்தோம், ஏன் நினைக்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பீங்க. அதை யோசிக்கிறதுக்குள்ளே அந்த நிறையா கொடூரமாக இருக்கிற ஃபேஸெல்லாம் அவங்க கிட்ட வரவும் பயந்து கண்ணை மூடி கத்துவீங்க. அது கரெக்டாக நீங்கள் கத்துறப்போ மறுபடியும் மேலே பம்ப் ஆகிடுறீங்க. ஸோ மறுபடியும் மேலே அதே இடத்துல போய் நிற்கிறீங்க. எல்லாம் வந்துட்டு செம்ம இல்யூஷனாக இருக்குது. ஒன்றுமே புரியல உங்களுக்கு. மாமா ஓடிடலாம் வா மாமா அப்படிங்கிறீங்க. சுஜிமே வந்துட்டு எல்லாம் உன்னால் நல்லா இருப்பியா நீ நாசமாக போன நாயே அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ 2 பேரும் ஒரு வழியாக அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி அந்த வெளியே என்ட்ரன்ஸ்குள்ளே வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்படியே பேயாச்சு மாதிரி தான் வந்துட்டுருக்கீங்க. இடையில திடீர்னு சவுண்டு வேறு, கை வருது, கால் வருது. ஐயோ சாமியெல்லாம் அழுகுன மூஞ்சியாக இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஜிம்மினுக்கும் அப்படி தான் இருக்குது, தலையும் சுற்றிடுச்சு. ஃபைனலி அங்கேருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டீங்க. வெளில வந்து 2 பேரும் ஒரு வரமாக நின்று வாக்குன்னு வாமிட்டாக எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். அந்த ஃபேஸ்லாம் அழுகி போன மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கமாட்டிகிட்டே வருது. அவ்வளோ நேரம் சாப்பிட்டா அத்தனையும் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. தூரத்துலேருந்து இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்திருப்பாங்க. என்னது ஜிம்மினும் வாயின் மாதிரி தெரியுது, என்னாச்சு அவங்களுக்குன்ட்டு ஓடி வராங்க. வந்து என்னடா இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வாமிட் எடுத்துருக்கீங்க, என்னாச்சு உடம்பு சரியில்லையா, ஏதாவது சேராமல் சாப்பிட்டீங்களான்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை இதா அவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையிலே ஒரு அடி அடிக்கிறாரு. நீங்கள் ஐயோ மாமா அப்படிங்கிறீங்க. இவ்வளோ பேச கேட்டேங்க போய் கருமா மூஞ்செல்லாம் அழுகுன மாதிரி இருக்குது, எப்படி இப்படியெல்லாம் நான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டேம்மா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க எனக்கும் தான் சாரி மாமா, இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது, எங்கள் ஊரில் சும்மா லைட்டாக தான் இருக்கும், இங்கே இப்படி பண்ணிட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு மூச்சு வாங்க பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தண்ணியெல்லாம் மூஞ்சி கழுவு கொடுத்து 2 பேர்த்து கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க உங்கள் ஃபேமிலி எல்லாருமே. இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா சரி ஓகே இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்களா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்கவும், இல்லை எல்லோரும் ஒன்றா போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சாமி கும்பிட்டு எல்லாமே அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு வரும்போது
உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ ஜிமினுக்கு அப்படி தான், எங்களால் முடியல, நான் கிளம்பவா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா வாமிட்லாம் பண்ணங்காட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகேடா, நீங்கள் தான் எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா, நாங்களும் சுற்றிட்டு வரோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறீங்க. உங்களால் முடியல. ஸோ நல்லா ஜிமினை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி தோல் அப்படி படுத்துகிட்டே தான் வரீங்க. மைன் ஓகேவா, கீழே விழுந்துடாதடி, தூங்கிடாத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஆமாம் விழமாட்டேன், கொஞ்சம் ஸ்லோவாகவே போ அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி ஓகேன்ட்டு அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருப்பார். வீட்டுக்கே வந்தாச்சு. வந்ததுமே வீடு வந்துடுச்சு, இறங்கு அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் இறங்கி போயிட்டு நேராக அவங்கவுங்க ரூமில் போய்ட்டு படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்து நல்லா தூக்கம், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறதுக்கு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முழிப்பு வருது. எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கீங்க வெளியே. ஸோ வெளியே வந்து உட்காந்துக்கிறப்போ அப்படியே எப்படின்னா நிறையா அழகாக எப்படி சொல்கிறது, லெதர் ஜாக்கெட், லெதர் பேண்ட்டு, லெதர் ஷூ, அப்புறம் கண்ணில் கண்ணாடி, கழுத்தில் ஏதோ 2-3 செயின், கையில் ஏதேதோ வாட்ச், அது இதுன்னு காதில் வந்துட்டு ஒரு ஹெட்செட், இதெல்லாம் மாட்டிட்டு உங்கள் வாசலில் ஒரு பர்சன் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு யாரா அது, ஒரு வேளை திருவிழாக்கு ஏதாவது காசு கலெக்ட் பண்ண வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு, என்ன தம்பி வேணும் உனக்கு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அது தம்பியா, நீ யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ நீங்கள் நான் இந்த வீட்டு ஓனர் அம்மா. சரி ஓகே, சொல்லு உனக்கு என்ன தம்பி வேணும், ஏதாவது காசு கலெக்ட் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், அப்படியே அவர் வந்துட்டு கண்ணாடி கழட்டிட்டு பார்க்குறாரு. ஸோ அழகாக க்யூட்டாக நீங்கள் வந்துட்டு தாவணி பாவடையெல்லாம் கட்டிகிட்டு வந்திருப்பீங்க. செம்மையாக இருக்குது அவர் பார்க்கறதுக்கே. ஸோ அது வேறு யாரும் இல்லை, டே தான். அவர் தான் அந்த 2வது பையன், ஓகேவா? ஸோ உங்களோட 2வது மருமாமா, ஓகே? அவர் தான் வந்து நின்றுட்டு அப்படியே கண்ணாடி கட்டிட்டு பார்க்குறாரு. பயவில் பார்த்த ஃபஸ்ட்டு சைடே வந்துட்டு ஃப்ளாட்டு, அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேறு, நீ தம்பி என்னடா சீக்கிரம் சொல்லு, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்ட்டு நிற்கிறீங்களா? அதுவும் அந்த பாவடையில் எடுத்து சொருகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவருக்கு சிரிப்பாக இருக்குது. அதுவா, எனக்கு வந்துட்டு இந்த வீடே வேணும், இந்த வீட்டை எழுதி வாங்கலான்னு வந்திருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஆஹா, வீட்டை உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் அங்கே தெருவில் போய் தூங்குவா, ஆளை பற்றியா, திருவிழாக்கு ஏதாவது கலெக்ட் பண்ண வந்தியா, அதான் இந்த கெட்டப்பில் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டேக்கு, எது என் ட்ரெஸ்ஸு அவ்வளோ மோசமாக இருக்குது, நான் எவ்வளோ ஃபேஷனாக எவ்வளோ ட்ரெண்டியாக வந்திருக்கேன், இவன் என்ன பட்டிக்காடு மாதிரி பேசுகிறா, ஆமாம் யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பாரு. ஸோ உங்களே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நீங்களே இது வரைக்கும் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களோட ஃபேஸ்லாம் வந்துட்டு சின்ன வயசு ஃபோட்டோவில் பார்த்தா தான் உண்டு, அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ எல்லாம் வளர்ந்தங்காட்டிக்கு யாரையும் அடையாளம் தெரில, அப்படி தான். ஸோ டே பேசிகிட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே, உனக்கு என்ன அமௌண்ட்டு தான் வேணும் சொல்லு, என் மாமாவை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், மாமாவை எழுப்பி கூப்பிட்டு வரையா, யாரும் மாமா அப்படின்னு கேட்கவும், என் ஜிமின் மாமா தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி சொல்லவும் அவருக்கு புரிஞ்சிருது. ஓகே, அத்தை பொண்ணா இப்போ, ஆமாம் உன் பேர் என்ன வயனா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஏய் நீ என்ன மெஜிஷியனா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அவர் உங்கள் காதுகிட்ட வந்து, ஆமாம் நான் ஒரு மெஜிஷியன், உனக்கு தெரியுமா, எனக்கு நிறையா வித்த தெரியும் அப்படிங்கிறாரு. எங்கே எனக்கு ஒன்று செஞ்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏதோ சின்ன சில்லித்தனமாக ஒரு சின்ன மேஜிக் மாதிரி பண்ணி காட்டுறாரு. நீங்கள் அதுக்கே வாயை பொழுதுட்டீங்க. உனக்கு எவ்வளோ காசு வேணால் தரலாம், ஏறு நான் என் மாமாவை எழுப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு மாமான்னு கத்திட்டு ஓடிட்டுருக்கீங்க. இப்போது இந்த கேப்பில் வந்துட்டு ஜிம் வந்து நீங்கள் உழுக்குறீங்க, மாமா எந்திரிமாம்மா காசு வேணும் அப்படின்னு. என்னடியே காசு வேணுமாம்மா, எதுக்கு? அதுவா, ஒரு மேஜிக் பண்ணுறவன் தான், சூப்பராக மேஜிக் பண்ணான், காசு கேட்குறான் கூடு, அப்போ தான் இன்னொரு மேஜிக் பண்ணி காட்டுவான் அப்படிங்கிறீங்க. ஏன் அது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ கரெக்டாக டேவ் உள்ளே வராரு. நீங்கள் நாங்கள் தான் இன்றைக்கி சொன்னோம், அதுக்குள்ளே இங்கே எதுக்கு வந்துடா தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்படி ஜின்னு பார்த்துட்டு டேய் என்னடா இந்த காலம் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு உங்களையும் பார்க்குறாரா. ஸோ டேவையும் பார்த்துட்டு இவன் தான் அந்த மெஜிஷியனா அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா செம்ம மேஜிக் பண்ணார், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டார், ஒரு வேளை இது மேஜிக்காக இருக்குமோ என்னவோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் டேடி அடையாளம் தெரியல அவனுக்கு, சார் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காராம், அதனால இந்த கெட்டப்பில் வந்திருக்காரு, நான் எதுவும் துரத்துலையாடா உன்னை அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. சொல்லிட்டு இருந்துட்டு நான் கேப் புக் பண்ணி வந்தேன், டேரெக்டாக வீட்டு வாசலில் தான் வந்துடுறேன், எந்த நாயும் என்னை துரத்தலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐயோ மாமா நீங்கள் மாமாவா, நான் வேற தம்பி வடை போடான்னு கூப்பிட்ட சாரி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டேக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது
வந்துட்டு சரி எல்லோரும் எங்கே நீங்கள் மட்டும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்களா, எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வந்துட்டோம், எல்லோரும் கோவிலில் தான் இருக்காங்க, போகிறனா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீ வரலையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு டயர்டாக இருக்குடா, வேணாதா இவளை கூப்பிட்டு போ, இவள் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஐயோ நான் வரமாட்டேன் மாமா நீ வா போகலாம் அப்படின்னு ஜிமின் கூப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்கு ஜிமினை பிடிச்சிருக்கல, ஸோ ஜிமினை கூப்பிட்றீங்க. அவர் இருந்துட்டு என் மாமாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, நீ போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலைக்கு ஓதி கொடுக்குறாரா. அப்படி மேடம் மெல்ட் ஆகிட்டீங்க. அப்படியே தான் இந்த மாதிரி ஜிமின் சொன்னது நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. போயிட்டு சீக்கிரமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அழகாக வராரு. ஸோ இப்போ பார்த்தா ஆளே அடையாளம் தெரியல. அப்படியே ஜிமின் எப்படி அழகாக ஒரு ஷூ பேண்ட்டு டெக்கின் பண்ண ஷர்ட்டு ஃபார்ம்லாம் இருந்தாலும் அதே மாதிரி போட்டு வந்திருக்காரு. மாமா இதான் மாமா செம்மையாக இருக்குன்னு உனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லவா அவருக்கு ஷையாக வருது. சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் டேவும் இப்போ பைக்கில் போகிறீங்க. ஸோ போகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஜிமினை நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் மாமா மட்டும்தான் நினைக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவருக்கு பிடிக்குது. ஸோ இப்போ போகிற வழியில் வந்துட்டு நிறையா கடைலாம் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு உங்களுக்கு ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படி வாயெல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்றீங்களா. ஸோ அதை வாயெல்லாம் தொட அப்படிங்கிறாரு. நீங்கள் வாயவே துடைக்க மாட்டேங்கிறீங்க. வாய் தவிர எல்லா இடத்துலையும் துடைக்கிறேங்கிற பேரில் மூஞ்செல்லாம் சாக்லேட்டெல்லாம் அப்பிக்கிறீங்க. ஸோ அந்த வளனெல்லாம் அப்பிக்குது. ஸோ தான் வந்துட்டு கட்சி பேசி எல்லாமே க்ளீன் பண்ணி விடுறாரு. ஸோ அப்படி பண்ணுறப்ப அவருக்கு நிறையா ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. என்ன பண்ணா இவன் என்ன, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஷையாக வருது. ஃபைனலாக கோயிலுக்கு போயாச்சு. 2 பேரும் அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறமா மேம் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் டேவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. ஏன்னா கூட்டத்தில் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு ஜிமின் உங்களை அப்படி தான் கூப்பிட்டு போயிருப்பார். அதனால் நீங்கள் சும்மா நார்மலாக கேஷுவலாக தான் வந்துட்டு மாமா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறீங்க. ஸோ உங்கள் கையவே பார்த்துட்டு வராரு. அவருக்கு தான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதனால் அப்படியே அவருக்கு போல் பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. அப்படியே உங்கள் கையை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் அது இது வாங்கி சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கீங்க. வந்துட்டு அந்த பேய் வீட்டை பார்க்குறாரு. நீங்கள் அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்துட்டு ஆஹா இங்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும், ஃபாரினில் கூட பரவாயில்ல, இது ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு இது தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் வயன், இங்கெல்லாம் ரொம்ப மோசம், அப்படியே மூஞ்செல்லாம் அழுகுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஐயோ ஒரு தடவை போயிட்டு நான் செத்துட்டு தெரியுமா, நானும் ஜிமினும் தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாரு. எதே நீங்களும் ஜிமின் மாமாவும் வந்தீங்களா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அவன்லாம் பயத்தில் கற்றுன்னு கத்தி என் மேலே ஏறி உட்காண்டா தெரியுமா அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பண்ணதெல்லாம் ஜிமின் அப்போ பண்ணியிருப்பார் போல். அதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டே வரீங்க. அப்படி தான் எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க ஃபேமிலி ரிட்டன் வந்துட்டுருக்காங்க. பார்த்துட்டு வாயினே நீங்கள் அப்படின்ட்டு டே எப்படா வந்த அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன், அதான் வரலன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. ஸோ டேக்கு கட்டினெல்லாம் உங்கள் மேலே தான். அழகாக போயிட்டு செயின் வாங்கி வந்து கொடுக்குறாரு, வளையல் வாங்கி கொடுக்குறாரு, ஸ்டெட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அப்படியே நீங்கள் இத்தனை எனக்கா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணுறது, அத்தை பொண்ணாச்சே அதான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் கலாய்க்கிறாங்க டேவை. ஸோ டேக்கு ஷையாக இருக்குது. என்னடா உன் அத்தை பொண்ணுக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு எல்லோரும் வயனாயிட முடியுமா, எனக்கு பொட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வரீங்க. அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக ஜிம்னேஞ்சு வெளில வரவும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நிறையா எல்லோரும் உட்காந்து ஜாலியாக ஃபேமிலியாக ஆளுக்கு ஒரு டிஷ் எல்லாம் செய்கிறீங்க. ஸோ பாய்ஸு கேர்ள்ஸ்னு எல்லாருமே டிஷ் எல்லாம் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இதில் குட்டி காம்படிஷன் மாதிரி வேறு. ஸோ 3 பேர் சேர்ந்துக்கோங்க, ஆளுக்கு ஒரு டிஷ் சமைக்கலாம். யாருது நல்லாயிருக்கோ அவங்க தான் வந்துட்டு இந்த டைம் எல்லா செலவும் பண்ணணும். அதாவது எல்லாத்துக்கும், அதாவது யாருது சுத்தமாக நல்லா இல்லையோ அவங்க தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு திருவிழாவுக்கு போகிறப்போ எல்லா செலவும் அவங்கள தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் 3 பேர் தான் ஒன்றா சேர்ந்துருப்பீங்க. ஏய் மைனே உன்னை நம்பி தான் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் ஜிமின் கிட்ட போகிறேன்ட்டு போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு நான் வைனும் ஜிமின் இருக்கிற டீமுக்கு போகிறேன் அப்படின்னு வந்திருப்பாரு. ஸோ 3 பேர்த்துக்கும் ஒன்றுமே தெரியாது, 3 பேர் சேர்ந்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு மாமா என்ன சமைக்க போகிறீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏதே நீ நல்லா சமைப்பேன்னு தான் நான் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஐயோ
எனக்கு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், போச்சு எல்லா செலவும் நம்ம தலையில் தான் கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சொன்னீங்கன்ட்டு, மாமா கவலைப்படாதீங்க, உங்கள் 2 பேர்த்தையும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் டேக்கு ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு. கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொன்னதும் அவர் தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமின்காக சொல்லியிருப்பீங்க, ஆனால் டே வந்துட்டு அது அவருக்கு நினச்சிருப்பாரு. ஸோ எல்லோரும் சமைக்கிறேங்கிற பேரில் நிறையா வந்துட்டு கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருக்காங்க. அவங்க 3 பேர்த்துக்கும் ஒன்றுமே தெரியல. அப்படியே சரி ஓகே நம்ம எதனாவது சாண்ட்விச் பண்ணலாமான்ட்டு ப்ரெட் எடுத்துகிட்டு வரீங்க. ப்ரெட்டு தீஞ்சு போகுது, அந்த டோஸ்டர் இல்லை, ஸோ தீஞ்சு போகுது. ஐயோ சரி ஓகே நம்ம ஆஃப் பாயில் போடலாமாங்கிறீங்க. ஆஃப் பாயில் வந்துட்டு கரெக்டாக உங்களால் எடுக்க முடியல. ஆம்லேட் போடலான்னா அதுக்கு கரெக்டாக உப்பு வச்சா போட்டுறீங்க. ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணுறீங்க. ஸோ 3 பேர்த்துக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஃபைனலாக 2 மணி நேரம் முடியுது. எல்லோரும் அவங்க சமைச்ச டிஷ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கருகி போனதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க 3 பேரும். ஸோ எல்லாருக்கும் செம சிரிப்பு. அப்போது பலியாடு சிக்கிடுச்சு. நீங்கள் 3 பேர் தான் நாளைக்கு எல்லா செலவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு அப்படியே ஜிமினுக்கு டேக்கு காலையில் கல் விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ சும்மாவே இவங்க ரொம்ப செலவு வைப்பாங்களே, எத்தனை செலவு வைக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் பாவமா என்கிட்ட அம்மா அப்பா காசு கொடுக்கல மாமா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஜிமின் அப்படியே அவங்க தலையை ஊதி விட்டுட்டு நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அவர் அப்படி பண்ணவும். ஸோ உடனேட்டே அதை பார்த்துட்டு அப்படியே டக்குனு உங்களுக்கு திருப்பி நான் உனக்கு பார்த்துக்கிறேன் வயன், எவ்வளோ செலவு வேணால் நான் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, இவன் யாரா திடீர்னு எப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. சரி மாமா சாரி என்னால் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்லடி பார்த்துக்கலாம், எங்களுக்கும் சமைக்க தெரில, பரவாயில்ல அதனால என்ன, ஜாலியாக தானே இருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்ல மெமரியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே எல்லாம் ஜாலியாக அந்த டைம் போகுது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் அகைன் திருவிழாவுக்கு போகிறீங்க. ஸோ திருவிழாவுக்கு போகிறப்போ நிறையா இந்த 2 நாளாக இல்லாததை விட இன்றைக்கி ரொம்ப நிறையா டிஃப்ரெண்ட்டாக அங்கே நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் என்னடா இது 2 நாளுக்கு முன்னாடி கூட கம்மியாக தான் இருந்துச்சு கடை, இன்றைக்கி என்ன இவ்வளோ கடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சும்மா ஜிமினையும் டேவையும் கூப்பிட்டு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா இதை பண்ணு அதை பண்ணுன்னு பர்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சோர்ந்து போய் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க 2 பேர்த்தையும். என்னடி இப்படி பார்க்குற அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா ஜூஸ் ஏதாவது வேணுமா, டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லவும் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு 2000 இந்த கையில் 1000 இந்த கையில் 1000 காட்டுறீங்க. ஏதுடி காசு அப்படின்னு கேட்கவும், அப்பா பாக்கெட்லேருந்து சுட்டுட்டு வந்துட்டேன் மாமா, எப்படியும் இவங்க நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம காசு தான் காலி பண்ணுவாங்க, அதுதான் சுட்டுட்டு வந்துட்டேன். இந்த 2000 நம்ம 3 பேர்த்துக்கும் நம்ம போய் ஏதாவது செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே செம ஜாலி அவங்க 2 பேர்த்துக்கும். உங்கள் கண்ணத்தை பிடிச்சி 2 பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணத்தை கிள்ளுறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிமின் கிள்றது ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை ஒரு கண்ணத்தை பிடிச்சி கிள்றது டேக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அப்படியே 3 பேர் போகிறீங்க, போயிட்டு ஜூஸ் அது இதுன்னு தனியாக குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. இப்போது அப்படியே வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த 3 டேஸ் வந்துட்டு இப்படி தான் வெளில சுற்றுறது ரெஸ்ட் எடுக்கிறது இதாக இருக்கும். அப்படியே ஈவினிங் ஆகுது. வீட்டுக்கு எல்லோரும் மறுபடியும் லஞ்சுக்கு எல்லாம் ஒன்றா சேர்றீங்க. லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு. அந்த டைமில் வயனும் படிப்பு முடிச்சிட்டா, அப்புறம் கல்யாணம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாட்டிமா கேட்க, ஸோ அப்படியே உங்கள் மேரேஜ் டாபிக் வருது. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ அவர் கம்மின்னு சாப்பிட்டு தான் இருக்காரு. ஐயோ இந்த மாமா ஏன் இப்படி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதா பாரு, மனசில் மட்டும் ஆசை வச்சுக்குவாங்க, வெளியே சொல்லவே மாட்டார் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. கரெக்டாக உங்களோட அத்தை இருக்காங்கள்ல, ஸோ ஜிமினோட அம்மா, ஸோ அவங்க வந்துட்டு எப்படியும் ஜிமின்னு இருக்கான்ல, ஸோ அவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் இங்கே டேக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஜிமின் இருக்கானா, அப்போது நான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் வயனே கல்யாணம் பண்ணிக்கோ, அழகாக இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, உனக்கு ஏற்ற மாதிரி இருப்பா, எந்நேரம் உன் கூட தானே சுற்றிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உன் பிரச்சனை,
எதுக்கு இது மாதிரி சொல்லிட்டுருக்க, அப்படின்னா கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லையா அப்படி இப்படின்னு நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக போகுது மேட்ரு. ஸோ நீங்கள் அப்படி என்ன சொல்ல வரோன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அது வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு அப்படியே கண்ணால் கலங்கிடுச்சு. கேர்ள் ஃப்ரெண்டா மாமா இப்போ என்ன லவ் பண்ணலையா அப்படின்ட்டு அழுகழுக்கே வருது உங்களுக்கு. அங்கே எல்லாத்துக்கும் செம ஷாக்கு. எல்லா ஜிமினை போட்டு வரைஞ்சி கட்டுறாங்க. என்ன உன்னை வேலைக்கு அனுப்புனா லவ் பண்ணிட்டு வருவியா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே டேக் கொஞ்சம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவா சாமி, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 100 கோடி புண்ணியாத சேரட்டும்டா. நல்ல வேலை என் வைன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சண்டையில் கூட கொஞ்சம் குளிர்காயிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். வயன் எனக்கு சின்ன பொண்ணாக இருக்கா, அது செட் ஆகாது. அவள் என்னோட ரொம்ப சின்ன பொண்ணாகவும் இருக்கா. அது இல்லாமல் நான் அவளை அப்படி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்து முன்னாடியும் அழுதுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது இந்த மாதிரி ஜிமின் சொல்லிவிட்டு எனக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு லவர் இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவளை ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ போகிற ஜிமினை நீங்கள் ஏக்கமாக பார்க்க, அப்படி ஜிமினை நீங்கள் ஏக்கமாக பார்த்துருக்குறீங்க. அந்த பக்கம் ஒரு ஜிவன் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி லவ்வோட கேரோட என் ஒயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோடு பார்க்க, இதோட இந்த ஒன் ஷாட் இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சொல்லுங்கள், இந்த ஒன் ஷாட் நல்லா இருக்கா, இதை நான் கண்டினியூ பண்ணட்டா? ஸோ கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவே போட முடியும். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகே டியர். ஸோ பட்டா வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸஸ் எல்லாம் வந்திருக்குன்ட்டு நிறைய ஹாரன் சவுண்ட் இப்படியெல்லாம். ஸோ ரொம்ப சாரி. முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக தான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் காது வலி போகலை. ஸோ நான் பேசுகிறது எப்படி பேசுகிறேங்கிறதும் எனக்கு தெரியல. ஏதோ நான் பேசிகிட்ருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஸ்டோரி கேட்குறப்ப ஃபீல் ஆகிற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி கேட்டுட்டேன். சரி அங்கே